ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 26/8/2024 முதல் அக்டோபர் மாதம் 23/10/2024 வரை கிட்டத்தட்ட ஒரு 57 நாட்கள். பொதுவாக 1.5 மாதம் தான் அந்த செவ்வாய் பகவான் இருப்பார், கொஞ்சம் கூட இருக்கார் இந்த தடவை. இந்த செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசி செல்லக்கூடிய மிதுன செவ்வாய் பயிற்சி பலன்கள் என்று சொல்லப்படுவதாகும். அதனுடைய பயிற்சி பலன்களை முதலில் பொது பலன் சொல்லிவிட்டு அடுத்ததாக 12 ராசிக்கும் சொல்ல இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதனை வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மாந்தன் மகா காளி வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். செவ்வாய் பயிற்சி பலன்கள் போது பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கு சனி கிரகத்தை போலவும் குரு பகவானுடைய அந்த கிரகத்தின் பார்வை போல 3 பார்வைகள் அதற்கு உண்டு. செவ்வாய் தான் இருக்கும் இடத்திலிருந்து 4ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் பார்ப்பார். 3 பார்வைகள் உண்டு. அந்த வகையிலே இந்த மிதுன செவ்வாயில் இருந்து கன்னி ராசியையும் தனுசு ராசியையும் மகர ராசியையும் பார்க்க இருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது பொது பலன்கள் சொல்லக்கூடிய வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் இது நாள் வரை குருவுடன் இருந்து குருமங்கள யோகம் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். இப்பொழுது அந்த குருவை விட்டு விலகி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுனத்திற்கு புதனுக்கும் செவ்வாயும் பகை ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அந்த மிதுன ராசியிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வையும் பலன்களும் அவர் பயிற்சி ஆகும்போது உள்ள கிரக நிலைகள் வைத்துமே இந்த பொது பலன்கள் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரிஷபராசியிலே குரு பகவான், மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான், கடகராசியிலே புத பகவான், சிம்ம ராசியிலே சூரிய பகவான், கன்னி ராசியிலே கேது பகவானும் சுக்கிர பகவானும், அடுத்ததாக கும்பராசியிலே சனி பகவானும், மீன ராசியிலே ராகு பகவானும் வீற்றிருக்கிறார்கள். இந்த வகையிலே இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்களை வைத்து பொது பலனை சொல்லப் போகிறேன். இதனால் வரைக்கும் இருந்த யோகங்கள் சற்றே விலகி இருக்கிறது. இருந்தாலும் மிதுன ராசியிலே செவ்வாய் பயிற்சி ஆவதால் அந்த செவ்வாயுடைய தன்மையான போர்க்குணம், பிரச்சனைகள், அடுத்தவர் மேல் வைத்துள்ள விமர்சனங்கள் இதெல்லாமே கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா புதன் பகவான் எல்லோரும் ஒத்து போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறது. அந்த வீட்டிலே வந்து அமரும் பொழுது எப்பொழுதுமே ஒவ்வொரு வீட்டில் அமரும்போது அந்த வீட்டுடைய அதிபதியுடைய குணங்கள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அந்த வகையிலே பார்க்கும்போது புதனுடைய தன்மை விளங்க இருக்கிறது. அப்பொழுது இதனால் வரை இந்த போராட்டங்கள், ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்து கொள்வது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கல்வியில் வளர்ச்சி உண்டாகும். படித்த பண்டிதர்கள், உண்மையான பண்டிதர்கள், உண்மையான கல்வியிலே வளர்ச்சி அடைந்தவர்கள், சாஸ்திரம் தெரிந்தவர்கள், இவர்கள் எல்லாரும் இப்பொழுது வெளியே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து நல்வழி காட்டி அவர்களை கடைத்தேற்றப் போகிறார்கள். அதுவும் இல்லாமல் கடகராசியில் இருக்கிற புதன் பகவான் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறனால நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார். தாயில் வழி உறவுகளை பலப்படுத்துவார். புதன் என்றாலே உறவுகளுக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது விட்டுப்போன உறவுகள் வந்து சேரும் காலகட்டமாக இது அமையப் போகிறது. மாமன் மைத்துனர் வகை, தாய் வழி உறவு, அக்கால் தங்கை உறவு இதெல்லாமே மேம்பட போகிறது. பொதுவாக உறவினர்களும் நண்பர்களும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள், எல்லோருக்கும் உதவி புரிவார்கள். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்ததாக சிம்ம ராசியிலே சூரியன் தன்னுடைய வீட்டிலேயே இருக்கிறபடியால் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்படும்.
அரசாங்கத்தின் ஆதரவு பெருகும். அவர்களுடைய சலுகைகள் மக்களுக்கு போய் சேருகிறதா இல்லையா என்று பார்ப்பார்கள். மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பார்கள். அது இல்லாமல் மக்கள் மனதிலே நல்ல ஒரு தன்னம்பிக்கை வெளிவரும். துணிச்சல், தைரியம் இதெல்லாம் மேலோங்கி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அடுத்ததாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய சுக்கிரன் சேர்ந்திருக்கிறனால் கேது ஞான வாழ்வு, சுக்கிரன் இன்ப வாழ்வு. அப்பொழுது இரண்டுமே மாறி மாறி இருக்கப் போகிறது. பெரும்பாலும் சுக்கிரன் அந்த வீட்டிலே நீசமாகிறார். கன்னிராசியில் சுக்கிரன் நீசமாகிறார், தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறார். அப்பொழுது எல்லா கிரகத்தை விட கேதுக்குத்தான் அதிகமாக சக்தி உள்ளது. மற்ற 8 கிரகங்களை விட கேதுக்குத்தான் அதிக சக்தி உள்ளது. அப்பொழுது சுக்கிரனுடைய பல குணத்தையும் எடுத்து அவர் கொடுக்கப் போகிறார். அப்போது கேது பகவான் கன்னிராசியில் இருக்கிற நாள் சுக்கிரனுடைய பலத்தை எடுத்து கொடுப்பதால் ஆன்மீக பெரியோர்கள், ஆன்மீகவாதிகள் இந்த காலகட்டங்களிலே பெண்கள் நிறைய இந்த ஆன்மீக துறையிலே நுழைந்து வெற்றி பெறுவார்கள். அவர்கள் ஜோதிடராக இருக்கலாம், அருள்வாக்கு கூறுபவர்களாக இருக்கலாம், ஆராய்ச்சி புரிபவர்களாக இருக்கலாம், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், தியான மார்க்கமாக பயிற்சி கொடுப்பவர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட வகையிலே பெண்கள் கை ஓங்கி இருக்க போகிறது. பெண்கள் அதிகமாக இந்த துறைக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க இருக்கிறார்கள். இது இல்லாமல் ஆன்மீக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதுவும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள், திருமண காரியங்கள், சுபகாரிய முயற்சி இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடந்து நல்ல ஒரு மக்களுக்கு வசதி வாய்ப்புகள் வந்து சேரும். அடுத்ததாக கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அவர் வக்ரம் பெற்றிருப்பதனால் எந்த பிரச்சனையும் வரப்பதற்கு வாய்ப்பில்லை. நீதி நேர்மை நிலைநாட்டப்படும், நீதித்துறை மேலோங்கும். அது இல்லாமல் விவசாயம் வளர்ச்சி அடையும், மழை நிறைய பெய்யும், மழை வெள்ளம் காணும். இது இல்லாமல் பூமியிலே வெடிப்புகள், நிலச்சரிவுகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. அதையும் வந்து அடங்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. இது இல்லாமல் ராகு பகவான் மீனராசியில் இருப்பதால் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கப் போகிறது. எல்லோருக்கும் குரு கடாட்சம் ஏற்படும். குருவை வணங்க வேண்டும். ஜீவசமாதி தரிசனம், மகான்கள் தரிசனம் கை கொடுக்கும். நல்ல ஒரு விஷயங்களை நடத்தி கொடுக்கும். கடைசியாக ரிஷபராசியிலே குருவும் சந்திரனும் இருக்கிறார்கள். குரு மங்களயோகம் போய்விட்டாலும் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது சந்திரன் குருவனிலிருந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் ஒரு யோகம் போனால் இன்னொரு யோகம் வருகிறது. அதனால் குரு சந்திர யோகம் எல்லோருடைய வாழ்விலுமே ஒளி வீசக்கூடிய அமைப்பாக இருக்கும். நல்ல ஒரு புகழ், பதவி, செல்வம், அந்தஸ்து எல்லாமே தேடி வரும் மக்களுக்கு. இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இனி வரும் 12 ராசிகளுடன் பலனை போய் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய உபாசன வேதனா மகாவாராகி நான் வணிகன். ஓம் மகிஷத் பஜாகி வித்மகே சண்டகஸ்தாத்மிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிபூர்ணம் கிடைக்க சொல்லி வாழ்த்தி. தனுசு ராசி பார்த்தீங்கன்னா 16 வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு போயிட்டார். 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போது உங்கள் ராசியை பார்க்குறார். 1ஆம் இடம், 2ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு. இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது தான் சொல்ல போகிறேன். உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு இருந்த சோம்பல் ஒழிஞ்சு சுறுசுறுப்பு வந்துடும். துணிச்சலாக பண்ணுவீங்க, தைரியமாக எதுவுமே ஏற்று நடத்துவீங்க. இருந்தாலும் அவசர குணம், ஆத்திர குணமும் கூடாது. அதாவது அவசரமாக செய்கிற விஷயமும் ஒரு கோபத்தால் செய்யக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. நிதானமாக பொறுமையாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் போகிறீங்க, ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கணும், ஒரு மிஸ்ஸிங் ஆகிடும், டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் ஆகிடும் அவசரப்பட்டிங்கன்னா. ஒரு தொழிலையோ வியாபாரத்துலையோ ஈடுபட்டு பண்ணினீங்கன்னா ஒரு அவசரமான குணத்தால் என்ன ஆகுதுன்னா வரக்கூடிய லாபங்கள் கிடைக்காம போயிடும். அது மாதிரிலாம் நடக்கும். அதுதான் கண்ணும் கருத்துமாக இருந்து பண்ணணுன்னுவாங்க முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லாருமே அவங்க சொல்லிட்டு போனது தான், ஒருமே இல்லை. அதை நம்ம கடைப்பிடிக்காமல் இருக்கிறதுனால தான் இப்போ அவதிப்பட்டு வரோம். அதனால் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி தான் சொல்லப்படுது. ஒரே குறிக்கோளோடு இருக்கணும், ஒரே சிந்தனையில் இருக்கணும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, அப்படி இருக்கணும். மற்ற விஷயத்தில் தலையக்கூடாது, ஒரு குடும்ப விஷயத்தில் தலையக்கூடாது, ஒரு ஜாமீன் போகக்கூடாது, கைத்து போடக்கூடாது, ஒருத்தர் காப்பாற்றுறன்னு சொல்லிட்டு போய் நிற்கக்கூடாது. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ உள்ள காலகட்டங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்டு நடக்கணும். அதுதான் உண்மையான விஷயம். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய 2ஆம் இடம் பார்க்கும்போது தனம், கொடுக்கல் வாங்கல், குடும்பம் இதெல்லாமே நல்லபடியாக அமையும். வருமானம் வந்து சேரும். ஏன்னா அந்த இடன்றது வந்து செவ்வாய்க்கு வந்து உச்ச வீடு. இப்போது ரொம்ப விசேஷமான பலனை கொடுப்பாரு.
எப்பவுமே செவ்வாய் ஆட்சி பெற்ற வீடு, உச்சம் பெற்ற வீடு, இதெல்லாமே நட்பு வீடு, இதெல்லாமே நல்லது தான் செய்வார். அப்போ அது உச்சம் பெற்ற வீடு பார்க்கும்பொழுது நல்ல பண வருமானங்கள் அதிகமாக வரும். அது கடனை கூட வரும், அப்படி கூட வந்து சேர்ந்துடும் பணம். கொடுக்கல் வாங்கல வரும். கடன்றது வெறுமா கைமாத்துமா கூட வந்து சேரும். நெருங்கிய நட்பு உறவுலாம் அப்படி தானே கொடுப்பாங்க. வட்டிக்கெலாம் கேட்க மாட்டாங்க. கைமா தான் கொடுக்குறோம்ப்பா, அப்புறம் கொடு, அப்படி தான் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் வந்து அமையும். அப்புறம் வந்து குடும்பத்தில் வந்து உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். நீங்கள் சொல்கிறது தான் சரின்னுவாங்க. அதே மாதிரி நீங்களும் அதில் முன்னிருந்து நடத்திங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். வீடு வாங்குகிற முயற்சி, வாகனம் வாங்குகிற முயற்சியெல்லாம் கண்டிப்பாக வெற்றி பெறும். அது மூலிமா நீங்கள் சந்தோஷமான மனநிலையில் இருக்க போகிறீங்க. அப்பா நம்மளுக்குன்னு ஒரு வீடு வந்துச்சுப்பா அப்படின்னு நினைப்பீங்க. நம்மளுக்குன்னு ஒரு வண்டி வந்துச்சு, ரொம்ப நாளாக பழைய வண்டி ஓட்டியிருந்தோம், புது வண்டி வந்துடுச்சு, அப்படி தான் நினைக்க போகிறீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் கவனக்குறைவால் விபத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இது இல்லாமல் தொழில், உத்தியோகம், வியாபாரம் இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். எதனா ஒரு எக்ஸாம் இது பாஸ் பண்ணி அதில் போஸ்டிங் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஆவீங்க. இடம் விட்டு இடம் மாறுறது கண்டிப்பாக நடக்கும். இடமாற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அது உத்தியோக மாற்றமாக இருக்கலாம், தொழில் மாற்றமாக இருக்கலாம், வியாபார மாற்றமாக இருக்கலாம். இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு வகையில் மாற்றம் உண்டு. இது கண்டிப்பாக நடக்கும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். தொழிலில் விசாரிப்பீங்க. பிரான்ச்சஸ்லாம் நிறைய போடுவீங்க. அதுக்குண்டான பிளான் பண்ணுவீங்க. சில பேர் வேலையை விட்டுட்டு வந்து தொழிலில் கவனம் செலுத்துவாங்க. அப்படிலாம் கூட அமையக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்குது. அது மாதிரிலாம் நடக்க போகுது. எல்லாரையும் கஷ்டப்பட்டோம், எதுக்கு நம்ம இன்னொருத்தருக்கு வாய்ச்சிக்கிட்டு இருக்கணும், நம்ம சுயமாக செய்யலாம், நம்மளுக்கு வர வருமானம், நம்மளுக்கு லாபமோ நஷ்டமோ நம்ம அனுபவிச்சுட்டு போகலாம், இப்படி தான் நினைப்பீங்க. அது மாதிரிலாம் வரப்போகுது உங்களுக்கு. இப்போது இதெல்லாமே வரும். போட்டி பந்தயங்களில் கலந்துக்கலாம், வெற்றி பெறுவீங்க. இது இல்லாமல் பெரியவருடைய தொடர்பு கிடைக்கும். மகான்கள் தரிசனம் பண்ணலாம். குருவாக யாராவது ஒருத்தர் ஏற்றுக்கிட்டு அவரை இங்கே வணங்கிட்டு வரலாம். அவர் உயிரோடு இருந்தால் வணங்கிட்டு வரலாம். இறந்திருந்தாலும் அவருடைய படத்தை வச்சு வணங்கலாம். அவர் பிரசித்தி பெற்ற மகானந்தா அந்த ஒரு இருக்கிற இடத்துக்கு போய் வணங்கிட்டு வரலாம். ஜீவசமாதியாக இருந்தால் அந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். சித்தர்கள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் தான் தனுசு ராசிங்களுக்கு எண்ணம் செயலும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும் அவங்களுக்கு. இதை நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த இறை வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரே குறிக்கோளோடு இருந்து கண்டிப்பாக வெற்றி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வெற்றின்ற கனியை நீங்கள் பறிச்சிடுவீங்க. இதுதான் நடக்க போகுது. இதெல்லாமே இந்த செவ்வாய் பயிற்சி பலனில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்போது பொதுவாக குரு தட்சிணாமூர்த்தி வழிபட்டு வரலாம். நவகிரகத்தில் இருக்கிற குரு வழிபட்டு வரலாம். உங்கள் ராசியாதிபதி குரு தான், அது மாதிரி அவர் வழிபட்டு வரலாம். வியாழக்கிழமையில் வழிபட்டு வரலாம். முல்லைப்பூ, சாமந்தி இதெல்லாம் மலர் மாலை சாத்தி மூக்கடலை மாலை போட்டு வழிபட்டு வரலாம். அந்த நைவேத்தியம் செஞ்சு அது பக்தர்களுக்கு விநியோகிக்கலாம். பக்தர்களுக்கு விநியோகிறது மட்டும் இல்லை, வெளியில் வந்து அவங்களுக்கும் கொடுக்கணும். அவங்களுக்கு நிறைய கொடுக்கணும். பக்தர்களுக்கு கொஞ்சமாக கொடுத்தா கூட நிறைய அள்ளி கொடுக்கணும். அது மாதிரி செய்யணும். அன்னதானம் பண்ணலாம். இதுக்கு எலுமிச்சை சாதம் பண்ணலாம். குருவுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய்க்கு பார்க்கும்போது துவரம் பருப்பு, அப்போ சாம்பார் சாதம் விநியோகம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த செவ்வாயுடைய பயிற்சியால் ஏற்படக்கூடிய கெடுபல் கொஞ்சம் நற்பலன் ஏற்படும். அன்னதானம் பண்ணலாம். கோவிலும் கொடுக்கலாம், வெளியிலும் கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தால் நல்லது நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு குழந்தைகளுக்கு வேண்ட படிப்புக்கேற்ற உபகரணங்கள் வாங்கி கொடுக்குறது. சில பசங்க வந்து பள்ளிக்கூடம் போகாமல் இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் ஃபீஸ் கட்டலைன்னுவாங்க. அதில் உங்களால் முடியலனா கூட 4 பேர்ட்ட வாங்கி உங்கள் பங்கையும் போட்டு சேர்த்து விடலாம். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அந்த வீட்டில் இருந்த குழந்தை ஸ்கூல் போகும்போது அது நன்றி நினச்சி பார்ப்பாங்க. இதெல்லாம் இப்போ நான் கண்ணால் நானே பார்க்குறேன், கேட்குறேன். அது மாதிரி நிறைய உதவிக்கூடவங்க இருக்காங்க, தொண்டு நிறுவனம் உள்ளவங்க இருக்காங்க, பிரபலமானவங்க இருக்காங்க, சினிமா தொழில், அரசியல் எல்லாம் இருக்காங்க, செஞ்சுன்னு தான் இருக்காங்க. அவங்களாம் செய்யும்போது அதை பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி நீங்கள் ஈடுபடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன் உங்களுக்கு நல்லது தான் செய்யும்னு சொல்லி நீங்கள் நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் இந்த செவ்வாய் பயிற்சி பலனால் உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.